ஸ்கூலுக்கு போயிட்டு வர கேப்பில் இப்படி ஒரு நன்மை நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நண்பர்களே. 100 நாள் வீடியோ அப்லோடிங் சேலஞ்சில் டே 16. நேற்று இரவு அர்த்தராத்திரி ரைட்டிங்கும் போடவே இல்லை. ஆனாலும் இன்றைக்கி காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஒரு 8 மணி. காலையில் எந்திரிச்ச கையோட புஷ்அப்ஸை போட போயிட்டேன். எப்பயுமே 20 புஷ்அப்ஸ் தான் போடுவேன். இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் 5 அதிகமாக போட முடிஞ்சுது. அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் நம்ம கந்தசாமிக்கு தண்ணி ஊற்ற வந்தாச்சு. பாவம் பையன் கொஞ்சம் சோர்வாயிட்டான் இலையில ஓட்ட விழுதுனால. காலை வேலை உணவுக்கு 2 தோசையும் சிறிதளவு சாம்பாரும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு ஜூட்டு விட்டேன். சாயங்காலம் ஒரு 6 மணியை போல் வீட்டுக்கு என்ட்ரி போட்டேன். என்ட்ரி போட்டோன்னே எங்கள் அம்மா கோதுமை அல்வா சாப்பிட்றான், நல்லாயிருக்கும், கையில் விட்டு கொடுத்துட்டாங்க. இதை புறக்கணிச்சோம்னா நைட்டு ஃபுட்டு கட்டு. பரவாயில்லன்னு சாப்பிட்டு பார்த்தேன். நம்ம கலக்கல் முளை காப்பியை விட ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதை சாப்பிட்டு முடிச்ச கையோல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ஸ்டைலில் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எழுதுறக்கு உட்காந்தேன். ஆனால் ரொம்ப லேட் ஆகி போச்சு நண்பர்களே. 12 மணி வரையும் எழுதிட்டு இருந்தேன் நைட்டு உட்காந்து. ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லுவேன். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம புல்லட்ஸோட இருப்பிடத்தை நம்ம தாய்க்குளமே சுத்தம் பண்ணி நல்லா வச்சுட்டாங்க. நைட்டு 12:30 போல தான் எடிட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் வந்துச்சு, எப்படி இருந்தாலும் அடுத்த நாள்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கடன் வாங்கிடுவேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அந்தளவு டீப்பாக இறங்கல. ஒரு 44 நிமிஷத்தை மட்டும் வாங்கிட்டேன்.